அப்படி அவன் மரணம் அடைந்தால் அவனுக்கு விருப்பமானவர்கள் அவனை விட்டு அந்த கபரை விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மீண்டும் அவனுக்கு உயிரை தருவான். ரூஹ் அவனுடைய உடம்பிலே ஊதப்படும். மலக்கான் அவனிடத்திலே 2 மலக்குமார்கள் வருவார்கள். அவனை அமர வைப்பார்கள். அந்த 2 மலக்குமார்களும் அவனிடத்திலே கேட்பார்கள், மன் ரப்புக் மன் மா தீனுக் வமன் நபியுக், உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யார் என்று அவனிடத்திலே கேட்கப்படும். அவர் முஃமினாக இருந்தார் என்று சொன்னால் அவர் கூறுவார், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ், தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர் கூறுவார். ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, அப்பொழுது வானத்திலிருந்து அழைத்து கூறுவார்கள், அன்கத் சதக அப்தி, என்னுடைய அடிமை சத்தியத்தை கூறியிருக்கின்றான். அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்துக் கொடுங்கள். சொர்க்கத்துடைய ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள். சொர்க்கத்தினுடைய ஒரு கதவை அவனுக்கு திறந்து கொடுங்கள் என்று கட்டளையிடப்படும். வானத்திலிருந்து அழைத்து கூறப்படும். அப்படி அவனுக்கு அந்த சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய வாசனை காற்று அந்த கபிரிலே அவனுக்கு தரப்படும். அவனுடைய கபர் அவனுக்கு கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் வரை அவனுக்கு விசாலமாக ஆக்கப்படும். அதே நேரத்தில் ஒரு மையத்து, அது ஒரு காபிருடைய மையத்தாக இருந்தால், அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய ஒரு மரணமாக மையத்தாக இருந்தால், அந்த மலக்குகள் அவனோடு கேள்வி கேட்பார்கள், மன் ரப்புக் மா தீனுக் வமன் நபியுக், உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யார், தூதர் யார் என்று அவனிடத்திலே கேட்கப்படும். அவன் கூறுவான், எனக்கு தெரியாது. வானத்திலிருந்து அழைத்து கூறப்படும், என்னுடைய அடிமை பொய்யை கூறுகின்றான். நரகத்துடைய விரிப்பை அவனுக்கு விரித்துக் கொடுங்கள். நரகத்துடைய ஆடையை அவனுக்கு அணியுங்கள். நரகத்துடைய கதவுகளை அவனுக்கு திறந்து கொடுங்கள் என்று அழைத்து கூறப்படும். நரகத்தில் இருந்து வரக்கூடிய சூடும் அதனுடைய காற்றும் அவனுக்கு அந்த கபருக்கு வரும். அவனுடைய கபர் சுருக்கப்படும். அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக ஒட்டி சேர்க்கப்படும் வரை அவனுக்கு அந்த கபர் நெருக்கப்படும்.